என்ன வாங்கிட்டு வர? டொரினோவா? வெல்கம் பேக் டு சேனல். நான் பை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கேன். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொள்ளாச்சி போயிருந்தோம்ல தமிழ்நாடு பைக்கர்ஸ் மீட்டப்புக்கு. அது வந்து நீங்கள் டே 1 தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அது டே 2ஓட வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு, ஸ்லோ ரேஸு, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்டோட ஒரு ஃபன்னான விளாகாக தான் இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னான விளாகாக உங்களுக்கு எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ள புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பில்லே காண்ட்ருக்குல அதை அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் டக்கு 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 டக்குன்னு வரும். ஸோ வந்து ஏன்டாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் போதும். நான் வந்து இன்ஸ்டாவில் எப்பயுமே ஆன்லைனில் தான் இருப்பேன். நம்மளோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா MTBoy60. ஓகேவா? ஸோ அங்கே வந்து நீங்கள் என்கிட்ட பேசலாம், என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம். எப்போ பண்ணாலும் ரிப்ளை டக்கு டக்குன்னு பண்ணுவேன். ஸோ வந்து வீடியோக்குள்ள போமா? வாங்க போவோம். ஸோ கைஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து டயருக்கு வந்து நல்லா தூங்கியாச்சு. டென்ட் ஸ்டாண்ட்லாம் நல்லா தூங்கியாச்சு. ஆனால் தூங்கி வேமா எந்திரிச்சிட்டோம். 7 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு பார்த்தா எல்லா சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ டாபிக் வச்சு ஃபன் பண்ணியிருந்தாங்க போட்டுருக்கு. அப்படியே சுற்றி பார்த்தேன். ஃபுல்லாக வந்து பச்சை பசையாக டென்ட்லாம் நிறையா வந்து நிறைய பேர் நைட்டே வந்துட்டாங்க போட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வேலையாக போய் டீ குடிக்க போகலாம் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ரெடியாகி போய்கிட்டு இருக்கோம். லைனில் இருந்து டீயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாச்சு. டீயை வாங்கிட்டு அப்படியே பசங்களோட சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம். நமக்கு டீ ரொம்ப பிடிக்கல. அதனால் நான் வந்து ஒரு 4 டீ குடித்தேன். குடிச்சிட்டு அப்படி சுற்றி அந்த வைபோட அந்த சன்ரைஸ் இப்போலாம் ஆச்சா அப்படி நல்லா வைபாக இருந்துச்சு. டீ குடிச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சா. சரி சாப்பிட போயிடும்னு பசங்களாம் ரெடியாக டீயை குடிச்சு ரெடியாக இருந்தாங்க. சரி நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போவோமே அப்படின்னு சொல்லி நானும் பக்கத்தில் ரெடியாக இருந்தேன். இப்போ அப்படி சாப்பிட்றப்ப கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நமக்கு வந்து ஃபுட்டு போகிற இடம். அந்த 3 நாளுமே இங்கே தான் அந்த ஃபுட்டு போட்டாங்க. அது எல்லாமே அங்கே இருக்க எல்லாமே அவங்க தான் பரிமாறினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இட்லியை வச்சாங்க. 2 போதுமா கேட்டாங்க. அக்கா போதும்க்கா அப்படின்ட்டு. இல்லை எனக்கு அங்கே நிற்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. லைன் நின்று வாங்க ஒரு தாட்டி வாங்கிட்டு திருப்பி வாங்கும்போது எனக்கு ரொம்ப கூச்சமாக தான் இருந்துச்சு. இதை அட்ஜஸ்ட்லாம் பண்ணிட்டு கூச்சத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி போய் லைன் அப்படி ஒவ்வொன்றா வாங்கிட்டு போனோம். அந்த இட்லி அப்படியே சாம்பார் சட்னி உளுந்தவடை அப்படி லைனாக வச்சாங்க. சாப்பாடு உண்மையிலே குறை சொல்லவே முடியாது. அந்தளவு வேறு லெவல் நல்லா வச்சாங்க. ஐயா சொல்லிட்டாரு, ஐயா அன்லிமிட்டட் எவ்வளோ வாங்கி சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. சாவுலாம் பிரித்து எடுத்து விளையாண்டுக்கு இருந்தேன். எனக்கு ரொம்ப உண்மையிலே கூச்சமாக இருந்துச்சு. அப்படியே சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு சாப்பாடில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி புல்லூர்லேயே பசங்களோடு சேர்ந்து உட்கார போகிறேன். அப்படியே வாங்கிட்டு வந்து உட்காந்தாச்சு. பசங்களோட ஃபுல்லாக செட்டாக உட்காந்து சாப்பிட்றது. ஸோ ஒரு வேற ஒரு சோகமாக நல்லா இருந்துச்சு. அப்படியே தான் பேசிகிட்டே சாப்பிட்டே இருந்தோம். என்னையெல்லாம் கேட்டிருந்தேன், ஏன்னா இப்போ பார்த்தா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு. எனக்கு வேறு வழி தெரியல தான் நான் வீடியோ எடுத்தால் தான் ஏதாவது விளாக் பண்ண முடியும் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சு நெக்ஸ்ட் ஈவெண்ட்லாம் இருக்குது. அது அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு. கைஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே ஆஃப் ரோட் ட்ராக் எப்படின்னு பார்க்கலாம் வந்தோம். அதை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்களே பாருங்கள் ஆஃப் ரோட் ட்ராக் எப்படி இருக்குன்னு. எத்தனை மீட்டர் இருக்குது? யோ சும்மா ஏரியல் வியூல இருந்து பார்ப்போம். ஏரியல் வியூவா? அங்கிட்டு என்ட்ரி இருக்கும் போல. அமரத்தை கூப்பிட்றேன் ஏதாவது வா போவோம். அவன் யாருக்கு? ஓ அப்படியா? அப்போ சரி. 6வது 7வது இப்போ கைஸ் அப்போ பார்த்தீங்கன்னா டே 2ல் வந்து நிறைய ஈவெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரேஸு. அதுக்கெலாம் போய் பேர் கொடுத்து வந்தாச்சு. நம்ம பசங்களோட பேரில் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு வந்தாச்சு. அதை எத்தனாவது பேர்லாம் கேட்டுக்கிருந்தாங்க. உன் பேர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருன்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சாகுலாம் ரொம்ப பயந்தேன். நானுமே எல்லாருக்குமே ரொம்ப பயந்தோம். பசங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த ஆஃப் ரோட் ஈவெண்ட்டுக்கு. ஆஃப் ரோட் இல்லை ஸ்லோ ரேஸ் ஈவெண்ட்டுக்கு. எல்லாமே ஜாக்கெட் ஹெல்மெட் எல்லாமே போட்டு தான் இருக்கணும். ஸ்லோ ரேஸ் ஈவெண்ட் பேர் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து அங்கே தான் போய் அப்படியே நம்ம வந்து அந்த ஈவெண்ட் எப்படின்னு காட்டுற பாருங்கள். அந்த போட்டியில் வந்து பயம் வந்துடுது. நல்லா திரு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். பசங்க எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரணி தான் ஓட்ட போகிறோம். நம்ம டீம் தான் பேர் வந்து அதிகமாக கொடுத்துருந்தோம். லயனா டீம் ப்ரெடேட்டர்ஸ் வந்தனால அது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டாங்க. அந்த டீமுக்கு அப்புறம் இந்த டீம் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி போட்டனால எங்கள் பேர் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பரணி தான் ஓட்ட போகிறோம்.
ஸோ வந்து பரணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் பரணி வந்து ஸ்டார்டிங்லேயே காலை கீழே வச்சிட்டான். கீழே வச்சாலும் சரி ஓகே முடிச்சான்னு சொல்லி தான் அந்த உள்ளே வந்து தடுமாறி ஓட்டிக்கிருந்தான். ஆனால் ஸ்டார்டிங்லேயே காலை வச்சிட்டான் அவன். ஸோ வந்து ஸ்லோ ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பி 2வது காலை வச்சிட்டான். அதனால் வந்து அவன் வந்து வெளியே வந்துட்டான் டக்குன்னு. ஸ்லோ ரேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எப்படி ஆள் உள்ளே இருக்காங்களோ கால் வைக்காமல் அதெல்லாம் போயிட்டா நம்ம கோட்டை தாண்டினா நம்ம வந்து அந்த டைம் செகண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து யார் வின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பரணி வந்து மிஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாவல் வருதான். ஸோ சாகுல் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். ஹிமாலயா வந்து வெயிட்னால அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸ்டார்டிங்கே சொன்னான் மச்சானால முடியாதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து காலை கீழே ஊண்டிட்டான். ஸோ ரொம்ப முடியாமல் லைனும் தாண்டிட்டான், காலை கீழே ஊண்டிட்டான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடா பார்த்துக்கலாம் சொல்லி எப்படியே விட்டாச்சு. செகண்ட் வந்து லாஸ்ட் வந்து நம்ம தான், நெக்ஸ்ட் வந்து நம்ம தான் பண்ண போகிறோம். கைஸ் வந்து நமக்கு வந்து எம்டி கொஞ்சம் நல்லா கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து கைக்குள்ளேயே வச்சுருந்தேன் வண்டியை. அவ்வளோ தூரம் ஆட்டி கைக்குள்ளேயே தான் வச்சுருந்தேன் வண்டியை. ஸோ வந்து எல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து கால் ஊண்டிடுவாங்க, ஒரு பக்கம் சைடு வந்து லைன் தாண்டிடுவாங்க, ஒரு பக்கம் கொஞ்சம் முன்னாடி போயிடுவாங்க. நான் வந்து அந்த லைன்லேயே போயிருந்தால் நான் வின் ஆகிருப்பேன். பட் ஆனால் காலை கீழே ஓடிட்டேன் நானும். என்ன வாங்கிட்டு வர? டொரினோவா? ஜெயிச்சு தம்மா ஓடிக்கலாம். குள்ளே இதே இவங்க கண்டென்ட்டா போட்டுறாங்க. அண்ணன் டொரினோ வாங்கிட்டு சொன்னாரு, கீழே விழுந்தாங்க. அதே மெயின் பீச்சில் போட்டுறாங்க பாரு. மோஜா மோஜா வா மோஜா வா மோஜா. எல்லா பேரும் கொடுத்தாச்சு. நம்ம பேர் நானும் சாவுல் 3 பேர் கொடுத்துருக்கு. ப்ரோ நைஸ் டு மீட் யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ இவரையும் பாருங்க, இவரை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நம்ம செங்கூர் தேனியிலேருந்து லடாக் போயிட்டு வந்தாரு. தேனி டு லடாக். நான் ஐ மீன் அதாவது ரீல்ஸில் பார்த்துட்டு ரைட், ஓகே ஓகே. கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரேஸ் ஈவெண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ரோடு தான். ஆஃப் ரோடு வந்து உள்ளே வந்து ட்ராக் சுற்றி காமிக்க கொஞ்சம் லைட்டாக வாக் ஓவர் போகலான்னு சொல்லி எல்லாம் வந்து லைனாக நின்றுருந்தாங்க. ஐயா வந்து சொன்னார், மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார். அதனால் நாங்களும் வந்து லைனாக நின்றாச்சு. உள்ளே எப்படி இருக்கும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் லைனாக நின்றுருக்கோம். ஸோ எல்லாம் அதுக்காக நின்றுருக்காங்க. நம்ம பசங்க வந்து அங்கே ஆடிட்டோரில் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனால் அவங்களும் நம்ம கூட வந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்க்கணும் ஆசை இருக்கும்ல எப்படி இருக்குது ஆஃப் ரோடு ட்ராக்கு. ஸோ எல்லாம் லைனாக இருக்காரு. ஐயா இப்போ உள்ளே கூட்டு போவார். அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க, நீங்கள் ஆஃப் ரோட் ட்ராக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அங்கே ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த இடத்துல அந்த பைக் இருக்குல்ல, அதான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறது. ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வர போறீங்க. டெரைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓட்ட போகிற ஃபியூ பைக்கர்ஸ்க்கு ரொம்ப லக்கியாக இருக்க போகுது. ஏன்னா கண்டிப்பாக நல்லா காஞ்சிதான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்றும்போது ரொம்ப மோசமாக போகுது. முதலில் வருவருக்கே முன்னுரிமை. ஆமாம், ஃபுல்லாக இருக்க போகிற இந்த சைடு தான் எப்படி லெஃப்ட் வேலை வருவாங்க மறுபடியும் இது லூஸ் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் டேக் ஆஃப் பிளான் பண்ணிங்கன்னா அதான் இங்கேருந்து ஐயா மக்களே இல்ல நானும் ஊர்வலங்களை கூட்டு போறேன் கேட்டு வாங்க. வந்து அந்த லான்ச்சுக்கு ரெடி பண்ணீங்கன்னா மேல ஏறிடலாம். போன ரோடு நல்லா இருக்கு, ஈஸியா இருக்குதுன்னா அதை ட்ரை பண்ணாம திரும்பி உள்ள இங்க இறங்கணும். இது இப்படி சுத்தும்போது நீங்க இப்படி இருந்து வரீங்களா? அங்க இருந்து வந்து இப்படி ரோல் பண்ணி இந்த பக்கம் அப்படியே அப்படியே இப்ப டீம் பேர் பயமா ப்ரோ. இப்ப பேர் ரெஜிஸ்டர் எடுங்க. இப்ப நேம் ஆஃப்டர் யூ இப்ப நேம் லிஸ்ட் எடுங்க. ப்ரோ வண்டி முக்கியம் ப்ரோ. இதெல்லாம் வாய்ப்பே இல்ல. குச்சனா அதோ பாரு, குச்சனா டைரக்டா போக வேண்டியதா. வீட்டுக்கு போறோம்னு இருக்குல்ல, அதே மாதிரி
கைஸ் வந்து பார்த்தா இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து பழனி தான் இது பேர் கொடுத்துருந்தான். நான் அவனை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அவன் நாங்களாம் வந்து நீ கார்டு வந்து எங்கிட்ட இல்லை இன்னொருத்தவங்க வாங்கி போனதுனால வந்து வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல. எண்டிங் நேரத்தில் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் தான் எங்களுக்குலாம் உண்மையில் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் இவன் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஓட்டு வந்துட்டா பழனி. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் நினைக்கும் லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டா. அந்த டேக் எதுக்கு? ஸோ வந்து பழனிக்கு அப்புறம் நம்ம தான் வந்து வந்தாச்சு. நான் ஓட்டும்போது ஒரு லைட்டாக பயந்துகிட்டே தான் ஓட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒழுங்காக தாண்டியாச்சு. அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டக்காக இருந்துச்சு, ஏறவே இல்லை. அந்த லைட்டாக குழி மாதிரி பதினால ஏற மாட்டேன்ருச்சு. நான் அடிச்சு பிடிச்சி ஏற்றி வந்து திருப்பி வந்து இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் வந்து ஸ்லோ, அதாவது ஆஃப் ரோடு ஈவெண்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது அப்படியே உள்ளுக்குள்ளே ஹார்ட் பீட் வந்து டப்பு துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் ஓட்டு வந்த பிறகு அவ்வளோதானா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆச்சு, ஃப்ரீ ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாடிஃபிகேஷன், அதாவது பைக் மாடிஃபிகேஷன் இருக்குது. அப்புறம் வந்து கேரி த பைக் இருக்குது, டோ த பைக், இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ இந்த ஈவெண்ட்டை முடிச்சப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயான நான் கோவில மைசூர் கீழே விழுந்துட்டு போகுது. டிஎன் பேமில் இருக்கும். இதே வந்து 2 இன்னைக்கு. ஸோ இப்போ தான் வந்து ஸ்லோ ரேஸு ஆஃப் ரோட்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ நமக்குன்னு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டீம் ப்ரெடேட்டர்ஸ்க்கு. என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டோ த பைக் வந்து நம்ம தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வேலை தான் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், பாய்ஸ் ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு வைபான வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆஃப் ரோட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, அவ்வளோ வைபாக இருந்துச்சு. நான் எம்டியில் ஓட்டினேன், அமௌண்ட்டில் ஓட்டினேன். கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, கை காலெலாம் ஆடிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்லோ ரேஸும். ஸோ வந்து டோ த பைக்கை வந்து நம்ம வந்து கலந்துக்க முடியாது, ஏன்னா வந்து நம்ம தான் வந்து அதை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம அதை எப்படி ரெடி பண்ணிட்டு உங்கள் காட்டுற வீடியோ காட்டுற பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டோ த பைக் நடக்குது. இல்லை பிராண்ட் கார்டு சும்மா இதெல்லாம் காமிச்சிருக்கீங்க. ஹார்ட் ஒர்க்கர். ஆமாம், ரொம்ப ரொம்ப உழைப்பானா. அதிகமாக திட்டிட்டு போகிறாப்புல. கொஞ்சம் வேலை பார்த்துருக்கோம். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், பைய போகிறாங்க, நம்ம வேலை வைப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து டோ த பைக் நடக்க போகுது. யார் ஃபாஸ்ட்டாக வந்து கொண்டு போய் முடிக்கிறாங்களோ, அதாவது உண்மை, யார் ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் முடிக்கிறாங்களோ டைமிங் வச்சு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்டு ஒரு ஃபன்னான ஒரு பைக்கிங் ஈவெண்ட்டாக போய்கிருக்கு. இங்கே வர மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருஷம் நடக்குது. நெக்ஸ்ட் இயர் கூட வாங்க, கலந்துக்கோங்க. ஒரு நல்ல வைப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்ப தான் வேலை. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோ த பைக்கு, அப்புறம் ஏதோ இன்னும் 2-3 ஈவெண்ட் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ இப்போ நானும் வேலை பார்க்க போகிறேன். வேலை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டை காட்டுறேன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி, ஓகேவா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோ த வெஹிக்கிள் தான். இது வந்து ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம தான் கண்டக்ட் பண்ணுறோம். அது ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாய் வந்து ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க தூக்கி போட்டுருவாங்க. இவர் வந்து ரன்னிங்லேயே போய் சாய் வாங்கிட்டு வந்து சாவியை போட்டு ஆன் பண்ண பிறகு தான் அந்த கோ ரைடர் வந்து ஜாக்கெட் போட்டு ரெடி ஆகணும். ரெடி ஆகி எவ்வளோ செகண்டில் வந்து அந்த சர்க்கிளை சுற்றி முடிக்கிறாங்களோ அவ்வளோ அதை பார்த்தா வின்னர் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து இதுக்கான ரூல்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. முன்னாடி ரூல்ஸ் எல்லாம் ஐயா வந்து ரூல்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ காட்டுற பாருங்கள், டோ த வீக்லி ஈவெண்ட் எப்படி நடந்துச்சு. இந்த ஈவெண்ட் வந்து நம்ம தான் நடத்தணும். ஸோ எப்படி நினச்சினீங்களே பாருங்கள். கிளாப் பண்ணலாம்ல, கிளாப் பண்ணலாம். போடுனா
காஸ்ட்லியான வண்டி வச்சு நாங்கள் ஈவெண்ட் நடத்துறோம் போஸ்டர் போட்டுருவோம். இன்னும் ஒரு பக்கம் சைடு வாங்கிட்டு போறாரு. ஸ்டாண்ட் எடுத்துங்க. ஃப்ரண்ட்ல தூக்குறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துவாங்க. ஏ லேஸ் பாத்து 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 வந்து பார்த்தீங்கன்னா கேரி த பைக் வந்து 3 பேர் கூட்டிருந்தோம். ஒன்று நம்ம முன்னாடி ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு ஓட்டாங்க. செகண்ட் வந்து நம்ம, தேர்ட் வந்து இந்த பல்சர் ஒரு 220 பைக் தூக்கிட்டு போனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கீழே வச்சிட்டாங்க டயரை. கோடு வந்து இன்னும் ஒரு 10-15 மீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி கீழே வச்சனால அவங்க வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசுல் ஐயா அவங்க டீம் வந்து தூக்க போகிறாங்க. அவங்க வந்து ஃபன் பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள், ஹெல்மெட் தூக்கிட்டு போயிட்டு செம்மையாக ஃபன் பண்ணியிருந்தாங்க ஆசுல் ஐயா அவங்க டீம்லாம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஜாக்கெட் பொறுமை பொறுமை பொறுமை. இன்னொரு பக்கம் சைடு வாக்குது. சோழமுத்தா சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர் குட். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து கிரிக்கெட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஆஃப் ரோடு முடிச்சாச்சு, ஸ்லோ ரேஸு, கேரி த பைக்கு, டோ த வெஹிக்கிள் எல்லாம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து பேர் கொடுத்துருந்தோம் நாங்களும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூடு மாதிரி குளிக்க போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணி பசங்களாம் முன்னாடி குளிக்க போயிட்டாங்க. நம்ம மட்டும் அங்கே நல்லா இருக்கான்னு சொல்லி நாங்களும் வந்து குளிக்க கிளம்பிட்டோம். அவங்க வந்து குளிக்க வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் வந்து ரூட் கேட்டு போய்க்கலாம்னு சொல்லி தான் அவங்களுக்கு பின்னாடி போய்க்கிருந்தோம். பொள்ளாச்சிலேருந்து நம்ம அந்த ரெசார்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் போயிட்டு இருக்கோம். வழி கேட்டோம், இந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கும், அந்த வந்து குளம் மாதிரி இருக்கும், அங்கே தான் தண்ணி அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்த்து நாங்களும் முன்னாடி போய்கிட்டு இருந்தோம். அவங்க முன்னாடி விட்டு போட்டு போயிட்டாங்க நம்ம பயலுங்க. நாங்கள் வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கே டீ வந்து சாயலில் டீ கொடுத்தனால நம்ம புத்தி வந்து டீக்கு போயிடுச்சு. டீ குடிச்சுக்கிற நேரத்தில் நம்மளை விட்டு போட்டு போயிட்டாங்க. ஸோ நம்மளும் கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிடும்னு நினைக்கிறேன். போயிட்டோம். கைஸ் இப்போ நமக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃப் ரோடு ஈவெண்ட்டு நிறைய ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு சரி குளிக்கவே முடியல. ஏன்னா நம்ம 10th ஸ்டே எடுத்தனால குளிக்க முடியல. ரூம் ஸ்டே எடுத்தால் குளிச்சிருக்கலாம், 10th ஸ்டே எடுத்தாலும் குளிக்க முடியல. சரி ஓகே, அப்போ வெளியே எங்கேயாவது குளிக்க இடம் இருக்கான்னு சொல்லி பார்த்தா பசங்க வந்து டேம் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன குளிக்கிற மாதிரி இடம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து எங்களை விட்டு போட்டு முன்னாடியே போயிட்டாங்க. அதனால் நாங்கள் லோக்கலில் கேட்டு அப்படி வந்தாச்சு. இப்போலாம் நான் பைக்கை பார்த்து இங்கே தான் இருக்கேன், உள்ளே இருக்க தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ உள்ளே போய் குளிச்சு ஃபன் பண்ண போகிறோம். கிணறுலாம் போட்டிருக்கேன், ஒருத்தர் வச்சு நான் அப்படி அடிச்சு பிடிக்கிட்டேன். தடவை சும்மா போட்டுக்குவோம். ஓகே ஸோ கைஸ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி உள்ள நம்ம ஊர்லேயே பார்த்தாச்சுங்க. பெரிய குளம், அதில் கல்லாறு, சோத்துப்பாறை, பல இடத்த பார்த்தாச்சு. அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய ஒரு இதாக தெரியாது. ஆஹா 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 வேற லெவலு, செம்மையாக இருக்கே. வைப் மேட்டர்ஸு சத்தியமாக சூப்பராக ஒரு இடத்துல கூட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்த எப்படி பிடிச்சாங்க தெரியல, எப்படியோ பிடிச்சாங்க வந்தாச்சு. ஆனால் ஆல்ரெடி நிறையா பேர் இருக்காங்க உங்களுக்கு. ஆஹா ஓ சூர்யா, விட்டு போட்டு போயிட்டீங்க. விட்டு போட்டு போயிட்டீங்க சூர்யா. சிக்ஸா காட்டுங்க, கூப்பிடலாம்ல, வருவோம்ல, எப்படி கண்டுபிடிச்சு வந்தோம்ல. ஓகே குளிச்சுட்டாங்க, வந்து வைப் பண்ணுறோம்.
ஆப்ஷன்